பதிமுக பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். வழக்கு விளக்கு இருந்தாலே திமுக அப்படி பண்ணிருக்கூடாது. என்னையா பண்ணிட்டாங்க அப்படி? இப்ப இதுக்கு முன்னாடி வந்து திமுக யார் திட்டுவாங்க? திமுக தூய சக்தி தூய சக்தி யார் திட்டுவாங்க? ஆமா, அவங்களுக்கு என்ன பிரச்சனையா? அப்ப இதுக்கு முன்னாடி அவங்க தான் சொல்லிருந்தாங்க. ஆமா, புதுசா ஒரு கட்சிக்கார ஆரம்பிச்சிட்டாரு. புதுசா அவரே ஆரம்பிச்சிட்டாரா? புதுசா யாரு? திமுக புதுசா ஒரு கட்சி. திமுக புதுசா ஒரு கட்சியில திமுக மேல பழைய பத்து புதுசா ஒரு கட்சியா ஒரு வந்துட்டாரு. அதுதான் இருக்குது, ஆல்ரெடி இருக்கவே இருக்கு. நம்ம தாவேக்கா எப்பவும் திமுக மேல பழி போடுறதா வேலையை வச்சிருப்பாங்க. அது தாவேக்கா இல்ல, பாமக. என்ன போய் சொல்றீங்க? எதனா மாத்தி படிச்சிருப்பீங்க. தாவேக்காவா தான் இருக்கும். கண்டிப்பா திமுக குறை சொல்லுனா தாவேக்கா இல்ல பாஜகா அப்படிதான் இருக்கும். பாமக இந்த ஆட்சி சரியில்லை அப்படி சொல்லிருக்காங்களா? அது எப்பவுமே சொல்றதா. புதுசா என்ன சொல்றாங்க, குடும்பத்துக்கு கெடுத்தது. அதான் குடும்பம் என்னது? கட்சி. கட்சி வந்து கெடுத்ததே வந்து திமுக தான். ஐயா அன்புமணி சொல்லிருக்காரு. எப்படி அது? இவங்க அப்பாக்கும் பிள்ளைக்கும் சண்டை. அவர் மேட்ல இருந்து என் பேச்சு கேக்குறதுனா கேள்வியில கிளம்பி போ அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொன்னது காரணம் யாரு? யாரு? திமுக வளர்க்கிற சில துரோகிங்க தான் அப்படி பண்ணி வச்சிருக்காங்க. திமுக சிலர் வந்து ஐயா கூட இருந்து ஐயாவோட மனசை கெடுத்து ஐயா அப்படி பேச வச்சிருக்காங்க. யோ, என்ன இது மனசாட்சி இல்லாம இருக்குது? இவன் தான் இத்தனை நாள் சம்பந்தமே இல்லாம அவன் எதுக்கு பண்ணாலும் காரணம் திமுக. முன்னாடி டைவர்ஸ் பண்ணி அதுக்கு காரணமும் திமுக தான் காரணம் அப்படின்னு சொன்னான். இது அவன் சொன்னானா சரி, அவனுக்கு வேற வழி இல்ல, வேற எதுவும் தெரியாது, இத சொல்லி அவன் போயிச்சுக்கலான்னு வந்தான். ஓகே, இவன் என்னயா இது அநியாயமா இருக்குது? அவங்க அப்பா பிள்ளைக்குள்ள சண்டைன்னு நாங்க என்னயா பண்ணா அப்படின்னு திமுக காரன் கேட்பானே, அவனுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்ல முடியாது இல்ல. இப்ப எல்லாருமே பழி போட்டு பழகிட்டாங்கல்ல, இப்ப நாமளும் பழி போடுவோம். அவர் ஆரம்பிச்சாரு. வாடா, அவ புதுசா வந்து அவன் அடிக்கிறான், நான் உன்னை அடிக்கூடாதா? அது அப்படின்னு வந்து எங்க அப்பா வந்து குழந்தை மாதிரி, அவருக்கு வந்து நீங்க தான் வந்து எல்லா கெட்டதை சொல்லி கொடுத்து அவருக்கு எடுத்துட்டீங்க. எங்க குடும்பம் அதாவது கட்சிக்குள்ள வந்து பிரச்சனை உண்டாக்குனது நீங்க தான். இதெல்லாம் வந்து 6 மாசம் நான் கஷ்டத்துல இருக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ சொல்ல அந்த சிபிஐ வழக்கு மட்டும் அன்புமணி மேல இல்லன்னு வச்சுக்கீங்களேன், அவர் இந்த வாரத்தை பேசிருப்பாரா? வாய்ப்பு இல்ல. அவர் பாட்டு அப்பா சொல்றது கேட்டு போயிட்டு இருந்திருப்பாரு. சரி, ஓகே. இப்ப அப்பா பேச்சு திமுக பேச்சு கேட்டதா அப்பா செயல்படுறதா இருக்கட்டும். நீங்க யார் பேச்சு கேட்டு செயல்படுறீங்க? நான் யாரு பேச்சு? அது அன்புமணி ஐயா. அவரு கேஸ்ல போட்டால அப்பாவுக்கு வந்து வயசு ஆயிடுச்சு, அப்பா கேட்க மாட்டாரு, சின்ன வந்து எங்களுக்கு தான் போதும், நாங்க தான் வந்து எல்லாமே சொல்றாருல. இவரு யார் பேச்சு கேட்டு? இவரு அதான் சொல்றல, சிபிஐ பேச்சு கேட்டு வார்த்தை செஞ்சுருக்காரு. டெல்லி டீமா? டெல்லி டீம்ல இருந்து இவரு அப்படி புடிச்சுக்கிட்டாங்க. இப்படி புடிச்சுக்கினவரு கீழே தொங்கி நிக்குது. இவருக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. தலைதாயா குடுமிதான், நீ எதனா நினைச்சுக்காத. இப்போ வேற வழி இல்ல. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் பேசினே தம்பி இருப்பா, தம்பி வந்துட்டியாவா, சாப்பிட்டியாப்பா, நல்லா இருக்கிறியா, இப்படிதான் ஆட்டிட்டு இருப்பாங்க. இவர் ஆடிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. சிபிஐல மாட்டிச்சு இல்லன்னு வச்சுக்க, நீ என்னடா பண்ணு எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் இருப்பாரா? இருக்க முடியாது. இல்ல முடியாது. அதனாலதான் அவன் அப்பா அவளை எதிர்த்து அத்தனை 2 பிரிவா கட்சி பிரிஞ்சாலும், அதை 4 பேர் கிண்டல் பண்ணாலும், தொண்டர்களே ஒன்று சேர முடியாம இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. மாற்றம் முன்னேற்றம் மேகபணி அப்படின்னு அவர் போயிட்டு இருக்காரு. இவர் இப்படி போறது இந்த பக்கம் அப்பா ராமதாஸ் ஐயா சசிகலா கூட கூட்டணி பேச்சு வச்சாரு. திமுக கூட கூட்டணி வைக்கிறதா தானே பேச்சுவார்த்தை நடந்துருச்சு. அங்க நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. வேற ஆப்ஷனும் இல்ல, புதுசா கட்சி அமைச்சிருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து போ அப்படின்னு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பக்கம் பேசிருக்காரு. சசிகலா அம்மா கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணலாம், உங்களை துரோகி ஏமாத்திட்டாங்க, என்ன ஏமாத்திட்டாங்க, நம்ம 2 பேரும் அதான் எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவாங்கல்ல, அதனால நம்ம 2 பேரும் அந்த அம்மாக்கு அக்கா பையன் ஏமாத்துறான், இவருக்கு பையனே ஏமாத்திட்டான், அதனால வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து அவனை வந்து தோக்கடிக்கலாம், எப்படியாச்சும் தோக்கச்சிடணும் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அது கூடி சீக்கிரம் என்னன்னு தெரிஞ்சிடும். கூடி சீக்கிரம் தெரியும். பேச்சுவார்த்தை சப்போஸ் இப்ப அவங்கதான் எலெக்ஷன்லயே நிக்க முடியாத ஒரு சூழல் இருக்காங்களே, ஏன்னா ஒன்னும் கட்சி பேரே சொல்லாம இருக்கிறாங்க. 31 நிக்க போறாங்க. 31 தான் நிக்க போறாங்களா? இப்ப மேங்கோ யூஸ் பண்ணிக்கலாம்ல. இவருக்கு என்ன பிரச்சனை? 31 தான் நிக்க போறாங்க. இல்ல, சசிகலா 31 நிக்க போறாங்க. அதான் இப்ப சசிகலா 31 நிக்க போறாங்க. இப்ப அது இவரு அவங்க கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கீங்களேன், எப்படி இவங்களும் 31 தான் நிக்க போறாங்க. அது வரைக்கும் மேங்கோ அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோமே. அது எப்படி நாங்க ஆரம்பிச்சதே நீ வந்து யூஸ் பண்ணிக்க முடியுமா? அப்பா தானேப்பா, பையன் தானேப்பா. அதுதான் பிரச்சனை. இப்ப பிரச்சனை அங்கதானே. இப்ப இவங்களுக்குள்ள கருத்தியல் ரீதியா கட்சியில வேலை செய்யல, இப்ப இவங்க நாங்க கேட்டவனுக்கு கொடுக்கல, அப்படி பிரச்சனை கிடையாது. இவங்களுக்குள்ள ஏதோ குடும்ப சண்டை, அது வந்து பொதுவெளிக்கு வந்துருச்சு. அதனால இந்த மாதிரி சண்டை போட்டுறாங்க. இப்ப இந்த சண்டையெல்லாம் இப்படி ஓயிரத்துக்குள்ளார ஒருத்தருக்கு முன்னாடி சண்டை போட்டு இருந்தாருல, யாரு? ஆளுநர்.
ஆளுநர். ஆமா, அவர்தான் வந்து திமுக அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆமா, அவர்தான் கூட கிளப்பி விட்டாங்களே. எல்லாருக்கும் பரபரப்பா இருக்காங்க. ஆனா அவர் வந்து எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு போயிட்டாரு. ஸ்டாலின் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. எங்களுடைய பிரச்சார பீரங்கிய நீங்க இப்படி தேர்தல் சமயத்துல நீக்கம் பண்றது வந்து பெரும் அபத்தமானது. அவரு பேசுறது எல்லாம் எதிர்ப்புன்னு அவர் தெரிஞ்சு நீங்க அப்படி பண்றீங்க. அவருதான் எங்களை போயிட்டு எங்களுக்கு மன வருத்தமா இருக்கு அப்படி சொல்றாங்க. சப்போர்ட் பண்ணாரு. அவரை போய் நீங்க கூட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணாரு. பட் இருந்தாலும் அவருக்கு வந்து நல்லா உரிய மரியாதை கொடுத்து போலீஸ் வந்து அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. இவரு இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு அரசு மரியாதையோட அனுப்பிச்சு வச்சாங்கல்ல. ஆமா, அது உரிய மரியாதை கொடுக்க. நான் கூட அரசு மரியாதை டக்குன்னு பயந்துட்டேன். ஐயோ இவருக்கு என்ன ஆச்சு, அரசு மரியாதை எல்லாம் பண்றாங்க, புதைச்சிட்டாங்களோ. அவர் இங்க கம்மம் பண்ணிருப்பாங்க. இப்ப அவரை கிளம்பிட்டார்ல, அதெல்லாம் உரிய மரியாதை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அந்த பக்கம் ஒரு பக்கம் புலம்பின்னு இருக்காங்க. அம்மா டே இங்க இருக்கும் போதே தாங்க முடியல. ஆளுநர் ரவி பாவம் என்ன பாவம் பண்ணாரு, அவரை கூட்டின்னு போய் அந்த அம்மா கிட்ட அமுச்சு வைக்கிறீங்க. அவர் இங்க இருந்து வச்சு திமுக எதிராக சிலிண்டர் ரேட் ஏறிச்சுல அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணத்தை தெரிவிச்சிருப்பாரு. ஆமா, திமுக தான் காரணம் சிலிண்டர் ரேட் சொன்னாலும் சொல்லக்கூடிய ஆட்கள் தான். சிலிண்டர் ரேட் தான் ஞாபகம் வருது. பாத்தியா சிலிண்டர் ரேட் யாருனதியா? தட்டுப்பாடு வந்ததே வந்தது. எங்க பார்த்தாலும் 10 ரூபா வடை எல்லாம் 5 ரூபா போச்சு. நீ வேற எல்லாம் பின்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த பழைய படத்துல சாத்தா ஒண்ணுக்கு என்ன பண்ணோம், கால அடுப்புல விட்டு சமைச்சிட்டு இருக்குல்ல, அப்படி ஆரம்பிச்சிட்டானுங்க இவனுங்க எல்லாரும். விறகு கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுவாங்க? விறகு கிடைக்க மாட்டேங்குது ஐயா. போய் மரத்துல போனா அப்படி முறிச்சுட்டு அது காய வச்சு கிடந்தாங்க. கீழே உழுது கிடக்கும் பொறிக்குன்னு கிடந்தாங்க. மரத்தை வெட்டி எடுத்துட்டு வந்தாங்க. எது விறகு வந்து ஏழை விடுறாங்க. விறகு ஏழை விடுற அளவு 500, 1000, 1500 மிஞ்சி போனா 2000 ஏழத்துக்கு போயிடுச்சு. 4000, 5000 அந்த மாதிரி பிம்பிளிக்கு பிள்ளாப்பி. சரி, இதுக்கெல்லாம் காரணம் யாரு இந்த விலை ஏறதுக்கு? இதுக்கெல்லாம் நீயும் அவனுங்கள மாதிரியே பேசாதையா. சொன்னவர் சொன்னாரு. இவங்களுக்கு எது ஏத்தாலும் திமுக திமுக திமுக. இப்ப இந்த இந்தியாவுக்கு வந்து இந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் வந்து பெருசா இருந்ததே கிடையாது. ஏன்னா அந்த ஒரு போர் அப்படின்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா எப்பவும் ஒரு சைடாவே இருக்காது. நடுநிலை தன்மையை வந்து தாங்கி பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அது வந்து இந்தியா தான், எந்த ஒரு போர் வரப்பையும். இவரு என்ன கதைன்னு தெரியல. என்ன ஒரு கொடுமைனா, நம்ம ரஷ்யா கிட்ட என்ன வாங்கணுமா வேணாமா அப்படிங்கறதே வந்து அமெரிக்கால இருக்கிற ஒருத்தர் வந்து தான் சொல்லுவாராம். நீங்க என்ன புடுங்குறீங்க அப்போ மேல உட்காந்து அப்படின்னு எவனா கேட்டாங்க. கூத்து என்ன தெரியுமா? சிலிண்டர் ரேட் ஏச்சுன்னா என்ன ரேட் ஏறும் உனக்கு? சிலிண்டர் ரேட்னா நம்ம வீட்டுல வாங்குற சிலிண்டர் இது ரேட், டீ காபி ரேட், ஹோட்டல்ல இதெல்லாம் ஏறும். ஆனா தீப்பெட்டி ரேட்ல ஏறிடுச்சு. தீப்பெட்டி ரேட் எல்லாம் ஆமா, என்னையா சொல்றீங்க? சம்மந்தம் இருக்கானா? ஆமா இருக்கு, 10 வைக்கிறோம் இல்ல, ரேட் ஏறுது இல்ல அப்படின்னு ரேட் ஏத்திருக்காங்க. போற போக பார்த்தா சிகரெட் ரேட்ல ஏற மாட்டேங்குது. தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் வந்து கீழே டிஸ்க்ளைமர் போட்டுருங்க. புகைப்பிடித்தல் உயிர் நலத்திற்கு கேடு. ஓகேவா? இப்ப அடுப்புல புகையா வரப்போதே என்ன பண்ண போறாங்கதான் தெரியல. இப்ப இந்த அடுப்புக்கு எல்லாரும் மாறிடுறாங்கல்ல. எனக்கு சந்தேகம் என்னன்னா, நம்ம ஏதோ வெளியே இருக்கோம், தனி வீட்டுல இருக்கவங்க, கிராமத்துல இருக்கவங்க அடுப்புக்கு போயிடுவாங்க, இதெல்லாம் பரவாயில்ல. இல்ல ஹவுசிங் போர்ட்ல இருக்கவங்க கூட கீழே வந்து அடுப்புல வச்சுப்பாங்க. ஓகே, ஒரு பில்டிங்ல குருவி கூடு மாதிரி மொத்தமா கட்டி வச்சிருக்காங்களா, அபார்ட்மெண்ட் ஆகட்டும், ஹவுசிங் போர்ட்ஸ்லயே 8 அடுக்கு 10 அடுக்கு அப்படிலாம் இருக்குது இல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்குள்ளதான். வீட்டுக்குள்ளே எப்படி அடுப்பு பத்த வைப்பாங்க? சமையல் ரூம்ல வந்து சிலிண்டர் தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு அடுப்பு வைக்க வேண்டியது, வழி இல்ல. இப்ப என்னன்னா, சிலிண்டர் இருக்குல்ல, அதை மட்டும் கழட்டி வச்சுட்டு அந்த கேஸ் செட்டப் அப்படிதானே இருக்குது, அதுக்கு அடியில அடுப்பு விறகு வச்சு கொளுத்தி விட்டுருவாங்க. அப்ப மேல வைக்க மேல பாக்குறது கேஸ் மாதிரியா இருக்கும். என்னையா நவீனம் உங்களுது? அது மாதிரி இப்ப போயிட்டு இருக்குது. என்னாலும் ஏதோ ஒரு கால்வாயை மூடி விட்டு அதுல இருந்து வர வேண்டிய எல்லாத்தையும் வரவிடாம போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு, இதுல வேற ஸ்டாக் இருக்குது. இதுல இன்னொன்னு என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மள கட்டுக்கதை கட்டிட்டு இருக்கோமா, தட்டுப்பாடு தட்டுப்பாடு இல்ல அப்படின்னு சொல்லி கட்டுக்கதை கட்டுறாங்க, சும்மா கிளை போடுறாங்க அப்படின்னு சொல்லி நைட்டா நாகேந்திர கூட சொல்லி. ஆமா, அவருக்கு பெரிய கேஸ் டீலர் ஆச்சுல்ல, அவருக்கு தெரிய மாட்டல, சும்மா அதெல்லாம் ஏமாத்துறேன் நீங்க. அவர் கேஸ் வச்சு நாங்க என்ன பண்றது? அதுக்கு வச்சுக்கிறாருப்பா, அது வேற. அவரெல்லாம் கேஸ் வச்சுக்கிறாரு, அந்த கேஸ் அதை வச்சுக்கிறாரு. அதான் அவரே சொல்றாரு, நான் குத்த கேஸ் வச்சுக்கிறேன் அப்படின்றாரு. அந்த கேஸ் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது சாமி. சரி, அந்த நாள் அப்படி போயிட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் போக இதெல்லாம் போக வேற என்ன சினிமா பக்கம் வா. சினிமால தாய்க்கிலும் படம் வந்துச்சுல்ல. ஆமா, அந்த படம் பெரிய சக்சஸ் ஆச்சுல்ல, பயங்கரமா போச்சுல்ல. அது ப்ரொடியூசர்
ப்ரொடியூசர் சிவகார்த்தியா? ஆமா, அந்த படத்தை சக்சஸ் காரணமே வந்து அவர்தான். அப்ப டைரக்டர் ராதிகா இவங்கெல்லாம் காரணம் இல்லையா? இதெல்லாம் காரணம் இல்ல, அவர்தான் வந்து ஒரு டீம் உருவாக்கி இப்படி அவருக்குள்ள ஒரு 10 பேர் உருவாக்கி ஒரு 5 கோடி தான் அவங்க கையில கொடுத்துட்டு எல்லாரும் போவோம் தாய்கிளி படம் எங்கெங்கெல்லாம் ஓடுதோ அங்கெல்லாம் போய் டிக்கெட் எடுத்து படம் பாருங்க அப்படின்னு அவரை ஆளை கொஞ்சம் செட் பண்ணி வச்சிருக்காரு. எனக்கு புரியலப்பா, படம் எடுக்கிறதுக்கு இவரே காசு கொடுத்துருவாரு, படம் பாக்கிறதுக்கு காசு தராரு, படம் பாக்குறதுக்கு இவரே காசு கொடுத்துட்டாருனா ஐயோ எல்லாமே உன் காசு தாயா? சரி, இந்த படம் பாக்குறதுக்கான காசு வேணா திரும்பி வந்திருக்குன்னு வச்சுக்கேன், பாக்குறதுக்கு கொடுத்தது திரும்பி வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், அதுவும் கமிஷன் எல்லாம் போய் தேட்டருக்காரங்க இருந்தவனுக்கு எல்லாம் கமிஷன் போயிட்டு தான் வருது. இப்ப இது போக அந்த படம் எடுக்கிறதுக்கு போட்ட செலவு எல்லாம் இல்ல, அது எப்படி எடுப்பேன்? அவருக்கு என்ன கஷ்டம்னா வச்சியா, நம்ம வந்து அடுத்த படம் இவரை வச்சு பண்றோம், எங்க இந்த படத்துக்கு ஓப்பனிங் இல்லாம போயிருவோம் அப்படின்ட்டு இவரே வந்து திட்டமிட்டு வந்து ஆளுங்களை வச்சு படம் பார்த்தாங்களாம் அப்படின்னு ஒரு 3 பேர் சொல்றாங்க. யார் அந்த 3 பேரு? யார் அந்த 3 பேரு? மக்களுக்கு தெரியுமே. மக்களுக்கு தெரியும், அவங்க எல்லாம் பாத்துருப்பாங்க. படம் நல்லா இருந்துச்சுன்னா பாக்க போறாங்க. என்ன கிளை போடுறீங்க, இப்படி கிளை போடுறீங்களே, என்ன மஞ்சாச்சு இல்ல உங்களுக்கு எல்லாம்? சொல்ல போனா படம் 50 கோடி வசூல் ஆச்சு, 50 கோடி வச்சு அவரை 50 கோடி இவருதான் கொடுத்திருப்பாரு போல. உங்க அறிவுல ஆணி அடிக்கோ, ஏதாவது பண்றீங்க ஆணி சாரும் போல. படம் வந்து பார்த்தாலுமே எஸ்கே ஃபேன்ஸ் தான். இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப சிவகார்த்தினா ஒரு பக்கம் டார்க் சைட் தள்ளியே ஆகணும்ன்ற ஒரு இதுல மாட்டிட்டாரு. அப்ப அடுத்து அஜித் அவர்களுக்கு வந்து அடுத்த படம் எதுவும் போக மாட்டேங்குது, அவர் அதிகமா சம்பளம் கேட்கறாரு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி வந்து சொல்லிட்டு இருக்காங்கல்ல, சிவகார்த்திக் என்னன்னு சொல்லியிருக்காருன்னா, சார் ரெடி அப்படின்னா நான் என் ப்ரொடக்ஷன்ல படம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருக்காரு. இப்ப அப்படி சொன்னதும் இவங்களுக்கு எங்க இருந்து பத்தி தெரியல, ஆனா இவன் இப்படி வளர்ந்துட்டானா அப்படின்ற ஒரு இதுல ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் இல்லையா? ஒரு படத்துக்கு அவரே சரி ஓகே எப்படியே ஒரு 100 பேருக்கு 200 பேருக்கு அனுப்பிச்சிடுவாங்க, சகஜம் தான். அதுக்குன்னு வந்து 5 கோடி கொடுத்தாரு, 10 கோடி கொடுத்தாரு, இந்த படமே அடிச்சு விடு. எனக்கு தெரிஞ்சு உள்ள தாகக்கார இருப்பான்னு நினைக்கிறேன். இருப்பா, அவனுங்களாலதான் அப்படிலாம் பேச முடியும். பாவத்தை. சரி, இது ஒரு பக்கம் ஆச்சு. வேற ஏதாவது உனக்கு தெரிஞ்ச சம்பவம் நடந்துக்குதா? எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பக்கம் சிவகங்கை அஜித் குமார்னு ஒருத்தன் பையன், அந்த அவனுக்கு அடிச்சே கொண்டுட்டாங்கல்ல போலீஸ்லாம். இந்த பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, முந்தினேத்தோ அந்த கேஸ் வழக்கு வந்துச்சு. சிபிஐல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நகை எங்களால கண்டுபிடிக்க முடியல, நீங்க ஓகேனா நான் அந்த கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. யார் ஓகேனா? அந்த அம்மா ஓகேனா கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நகை கேடுகளா கேஸ வாபஸ் வாங்கிடும், ஓகே. செத்தானே அவன், அதுக்கு என்ன பதில்? அது கொஸ்டின். இந்த சம்பவத்தோட கேஸே இன்னும் முடியல. அதுக்குள்ள இன்னொரு பையன் ஊருக்குள்ள போய் கத்தி எடுத்துன்னு போயிட்டான்னு சொல்லி அங்க ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த பையனையும் கொண்டுட்டாங்க. எங்க? மானாமதுரை பக்கமா? மானாமதுரை தான், அங்கேதான் நடந்திருக்கு. தப்பிச்சு போயிருக்காங்க, கொண்டு அங்க இருந்து எகிரி விழுந்துட்டான். அப்ப அந்த சம்பவம் நடந்துச்சுன்றாங்க. ஆனா அவங்க அப்பாவை கேட்டா ரொம்ப கொடூரமா சொல்றாரு, அவன் தப்பிச்சு எல்லாம் போகல, அவன் வரதுக்கு முன்னாடி என்னை புடிச்சு வச்சாங்க ஸ்டேஷன்ல, அவன் பிடிக்கணும்ட்டு. ஆனா என்னை அமிச்சிட்டாங்க, என் பையன் அங்க ஸ்டேஷனுக்கே வரல. இன்னொரு பக்கம் அவனை கூட்டு போய், எனக்கு லீவ்ல இருந்து வந்த தகவல் ஒருத்தர் சொன்னாரு, அவன் கூட்டு போய் வேற இடத்துக்கு கூட்டு போயிட்டு கல்லு அடியில வச்சுட்டு அதுக்கு மேல அவன் காலை வச்சு அதுக்கு மேல ஒரு கல்லை வச்சு அப்படி எடுத்து அடிச்சு கொடூரமா வந்து அவன் காலை உடைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. கால் உடைஞ்சு அதுக்கப்புறம் உள்ள தண்ணீர தள்ளப்பட்டு மூச்சு தண்ணீர் தான் செத்துருக்கான். ஹாஸ்பிட்டல்ல போய் சிகிச்சை இல்லாம தான் செத்துருக்கான். இந்த தகவல் தான் அங்க இருந்துட்டு இருக்கு. அவங்க அப்பா இப்படி சொல்லிட்டு இருக்காரு, நடந்துட்டு இருக்காரு. ஆனா எங்க இருந்தான்னு தெரியல இவங்களுக்கு. இப்ப இடையில 4 நேரில ஒரு சம்பவம் நடந்துச்சு, அங்க கைதாகிறாங்க. அந்த கைதாகிறவங்க யாரும் இறக்க மாட்டாங்க. ஆனா இந்த கைதாகிறவங்க, இந்த இறக்குறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தலித் மக்களா அந்த லைனுக்குள்ள வந்துடுறாங்க. எப்படிதான் அதுன்னு தெரியவே மாட்டேங்குது. இதுக்கு ஒரு கூடி சீக்கிரம் ஒரு முடிவு கிடைக்கணும் பார்த்தா கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னா இந்த சிஸ்டமேட்டிக்கா இந்த மென்டாலிட்டி இருக்குல்ல, அதுக்குள்ள இருந்து சரி பண்ணணும். ஜென்ரேஷனா மாறணும். ஆனா இந்த மாத்தணும்னு நினைக்கிற ஜென்ரேஷன் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுது. இவனுக்கெல்லாம் மாறவே கூடாது, இப்படியேதான் இருக்கணும், இதெல்லாம் நம்ம இருக்கணும்னு, இதெல்லாம் இவனுக்குள்ள இருந்தாதான் நம்ம ஆட்சி பண்ண முடியும், நம்ம வாழ முடியும்னு நினைக்கிறானுல்ல, அவனுங்க ராவ பகலா உழைக்கிறானுங்க. அப்படியேதான் இருக்கும். அப்படிதான் இருக்கீங்க. இந்த மாத்தணும்னு நினைக்கிறவனுக்கு ரெஸ்ட் தேவைப்படுது. இது எல்லாத்தையும் இவனுக்கு மாறவே கூடாது, இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறோம், ரா பகலா உழைக்கிறான். இதை மெயின்டைன் பண்றதுக்கு அவன் உழைக்கிறான். என்ன பண்றது?
டெய்லி இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு தான் இருக்கு. ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்துல இருந்து ஏதாச்சும் ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாதான் இருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து அரசு நடவடிக்கை எடுக்கணும். அரசு மட்டும் இல்ல, இந்த சிஸ்டமாவே ஒவ்வொருத்த மூளைக்குள்ள இருந்து மாத்தணும். அது மாறினா நல்லது, நான் சொல்லிக்கலாம். கஷ்டம் தான். இன்னைக்கு இருந்த தகவல் படி நம்ம சொல்லியாச்சு. வேற ஏதாச்சும் அப்டேட் இருக்குதா? இதுல ஃபைனலா வந்து என்ன சொல்லணும்னா, அடுத்து வேற என்னாச்சு? சிம்பு படம் பாத்தியா? சிம்பு படமா? அது வந்துச்சு, ஏற்கனவே பார்த்தாச்சு. என்ன வேற என்ன புதுசா ஒரு படம் வருதுல, அரசன் படம். ஆமா, அரசனே. அது வந்து இன்னைக்கு ஷூட் நாளைக்கு ஷூட் அப்படியே போயிட்டே இருக்குதுல்ல, முடிவு வரல. அது வெற்றிமாறன் பத்தி தெரியும்ல, எப்போ இழுன்னு இழுத்து ஒரு நல்ல படமா கொடுத்துட்டு வந்து 2 பேர் புதுசா உள்ள வந்திருக்காங்க. அரசன் படத்துல 2 பேர், ஏற்கனவே விஜய் சேதுபதி உள்ளன்றது பெரிய விஷயம். வேற யாரு புதுசா வந்திருக்கா? டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு பையன் நடிச்சிருப்பான், குட்டி பையன். ஆமா, அந்த பையன் இப்ப மறுபடியும் இந்த படத்துல சேர்ந்திருக்கான். ஆஹா, அவன் நல்லா நடிப்பானே. ஆமா, பயங்கரமான ஒண்ணு எதிர்பார்ப்பு இருக்கும் போலயே. அவன் நடிக்கிறத தாண்டி சிம்போட கொஸ்டினா கேட்பான். இதுக்கு முன்னாடி அப்படிதான் வந்து விஜயோட மகன் படத்துல போனார்ல, அந்த பையன் கொஸ்டினா கேட்டு தள்ளிட்டான். இப்ப அதே மாதிரி இங்கே கேட்க போறான். அது என்ன தாண்டி இவர் இருக்காரு, விக்ராந்த் சொல்லியா, அவரும் உள்ள வந்துட்டாரு. அந்த 2 பேர் சேர்ந்து ஒரு பெரிய படமா தான் இது வந்துகிட்டு இருக்கு போல. ஏன்னா ஏகப்பட்ட பேர் உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. எந்த மாதிரியான படம் வரும் அப்படின்றது நம்ம வெற்றிமாறன் மேல பெரிய சந்தேகம் வைக்க வேண்டியது இல்ல. ஆனா இது எந்த மாதிரியான ஒரு வயலன்ஸ் நிறைஞ்ச, எந்த மாதிரியான அரசியல், ஏன்னா நம்ம ஒன்னிச்சு பாக்கணும்னா எந்த மாதிரியான அரசியல், கண்டிப்பா இது மதுரை பக்கம் வேற போயிட்டு வருது. கண்டிப்பா அது ஒரு பெரிய தகவல் இதுல. அதனால அந்த படம் குடிச்சிட்டு வராது, ஆனா வரும்ன்றத பார்த்து நம்ம தெரிஞ்சிருவோம். அது படமே லேட் ஆகும், இதுல வெற்றிமாறன் படம் லேட் ஆகும். இது 2 காம்பவும் சேர்ந்து எப்படி லேட் ஆகும் தெரியல, நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம். அது வரது இருக்கட்டும். மேட்ச் வந்துச்சு பாத்தியா ஐபிஎல்? ஆஹா, ஐபிஎல் மேட்ச் ஸ்டார்ட் ஆனாலே ஆளுக்கு விசில் எடுத்துன்னு கிளம்பிடுவானுங்க. எனக்கு தான் பிரச்சாரம் பண்றேன்னு சொல்லி ஒரு கூட்டம் கிளம்பிடுவாங்க. அந்த விசிலுக்கு இங்க சம்மந்தம் இல்ல, இது வந்து சிஎஸ்கே விசில். சிஎஸ்கே விசில், விசில் போடு. மார்ச் 28 வந்து வருது. ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருக்கு? எப்பவும் போல சென்னை மும்பை தானே? இல்லையா, ஆர்சிபியா? ஆமா, ஏதோ தடை பண்ணி வச்சிருக்கிறதா சொன்னாங்க. போன வருஷம் 11 பேரு வாய்ப்பு இல்ல. பெங்களூர் தான் மேட்ச். அதாவது நம்ம விராட் கோலி போய் ஸ்டார்ட் பண்ணாரு, இறங்கிட்டாரு, பிராக்டிஸ் இறங்கிட்டாங்க. மேட்ச் போக போது புதுசா ஜெர்சி எல்லாமே இறக்கிறாங்களா சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த வாட்டி எத்தனை காடுகள் உருவாக போகுது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விருதை பெறுவது சுஜித், முருகன்.